இந்த ஃபண்டோட பேசிக் டீடைல்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.75% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1 இயருக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் ஃபண்ட் சைஸ் ஏயுஎம் சொல்லுவாங்க. டோட்டல் வால்யூம் ஆல்ரெடி ஃபண்டுக்கு உள்ளார இருக்கிற வால்யூம் பாத்தீங்கன்னா 1,02,790 கோடி ஆல்ரெடி இருக்குங்க. லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு 30 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 50 ஹைபிரிட் காம்போசிட் டெட் 50/50 இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வைஸ் இவங்க வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு மாடரேட் ரிஸ்க் தான். ஏன் மாடரேட் ரிஸ்க், ஏன் மீடியம் ரிஸ்க் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுல பாருங்க அசெட் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி, டெட். அதாவது ஈக்விட்டி அப்படிங்கிறது பியூர் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது. டெட் அப்படிங்கிறது பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பெர்சன்டேஜ். முன்னாடி ஸ்லைட்ல அந்த ஏயுஎம் பார்த்தோம் இல்லையா, 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடியில 61.33% பாத்தீங்கன்னா ஈக்விட்டில வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல மட்டும் 49.68%, மிட் கேப்ல 5.43%, ஸ்மால் கேப்ல 6.23% வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரொம்ப ஹை ரிஸ்க் ஆனது. அதுல பாத்தீங்கன்னா 10% கூட இல்ல, 5-6% தான் வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனது. அதுல தான் 50% கிட்ட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல பாருங்க டெட்ல 27.28% காமிக்கிறாங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் சேஃபர் சைடு இருப்பாங்க. சோ ஓவரால் 100%ல ஒரு 60% தான் ஈக்விட்டில இருக்கு. அதுலயும் ஒரு 50% பாத்தீங்கன்னா சேஃபர் சைடு லார்ஜ் கேப்ல தான் இருக்குது. அப்போ ஓவரால் ஃபண்ட் வைஸ் பார்க்கும்போது இது ஹை ரிஸ்க்னு சொல்ல முடியாது, மாடரேட் ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல 20.8% வச்சிருக்காங்க. எனர்ஜில 9.39%, டெக்னாலஜில 5.84%, ஆட்டோமொபைல்ல 4.91% வச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஃபண்ட்ல நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து ஒரு 10,000 ரூபாய் SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 17.95 சேர்ந்து 29.95 lakhs இந்நேரம் உங்க கையில இருந்திருக்கும். சோ இப்போ பார்த்த ஃபண்ட் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இது ஒரு கன்சர்வேட்டிவான மாடரேட் ரிஸ்க் ஃபண்ட் அப்படிங்கறதுனால பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும்.